என் அன்பு குழந்தையே, இன்று நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தைத் தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ குறித்து வைத்துக்கொள். உனக்கு இந்த விஷயத்தை நான் நடத்தியே தீருவேன். அதுவும் இந்த 5வது நாளில், இன்றிலிருந்து 5வது நாளில் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்று உனக்கு நான் வாக்களிக்கின்றேன். என் தங்கமே, இந்த அம்மாவினுடைய வாக்கினை நம்பிக்கையோடு முழுமையாக நீ கேட்பாயானால் உன்னுடைய சந்தோஷத்திற்கு பொறுப்பு நானே எடுத்துக்கொள்கின்றேன். என் தங்கமே, சொர்க்கத்தை நீ தேடி செல்ல வேண்டாம். இந்த அம்மா அந்த சொர்க்கத்தை உன்னை தேடி வரவழைக்கப் போகின்றேன். என் மீது அன்பு வைத்து என்னுடைய வாக்கினை நீ ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக உன்னை ஒருபொழுதும் இந்த அம்மா நான் ஏமாற்ற மாட்டேன். என் தங்கமே, நான் உன் இல்லத்தில் மிகப்பெரிய சந்தோஷத்தை இனி நடத்தித்தர போகின்றேன். நீ நான் சொல்வதை கேட்டு நடந்து கொண்டால் போதும். வேறு எந்த விஷயத்தையும் நினைத்து நீ தேவையில்லாமல் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையில் நான் நல்லதை மட்டும்தான் நடத்தித்தர போகின்றேன். என் தங்க பிள்ளையே, நீ உன் இல்லத்தில் எந்த ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த விஷயத்தை உனக்கு நடத்தித்தர போகின்றேன். உன் இல்லத்தில் அனைவரும் சந்தோஷப்படும்படி நல்லபடியாக அந்த விஷயம் நடந்தேற போகின்றது. இன்றிலிருந்து நீ நாளை குறித்து வைத்துக்கொள். எண்ணி 5வது நாள் அந்த விஷயத்தை பற்றி பேச்சுகள் ஆரம்பிக்கும். இல்லை என்றால் அந்த விஷயம் தானாகவே நடந்தேற தொடங்கிவிடும். உன் அம்மா வாக்கு ஒருபொழுதும் பொய்த்து விடாது. என் தங்க பிள்ளையே, உனக்கான நல்ல நேரம் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. இது உனக்கான நேரம் என்பதால் அவனை நீ நன்றாக புரிந்து வைத்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உனக்கு என் மீது இருக்கின்ற நம்பிக்கையும் பொறுமையும் அப்படியே இருந்துவிட்டால் போதும். நிச்சயமாக நீ என்னை இப்பொழுது புரிந்து கொள்வாய். எதற்காகவும் நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு என்ன தேவையோ அந்த அனைத்தையும் இந்த அம்மா நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு எதையும் செய்யாமல் விட்டு விடுவேன். நான் உன் மீது கொண்டிருக்கின்ற அன்பானது உன்னுடைய நேர்மைக்கு கிடைத்த பரிசு என்பதனை புரிந்து கொள். என் மீது நீ கொண்டிருந்த நம்பிக்கை, என் மீது நீ வைத்திருந்த பொறுமை, இவை அனைத்தையும் உனக்கு மிக விரைவாகவே நீ விரும்பிய விஷயங்கள் அனைத்தையும் பெற்றுத்தர போகின்றது. என் தங்கமே, நீ நினைக்கின்ற அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக உனக்கு நடக்கத் தொடங்க போகின்றது. நீ நன்றாக நினைவில் வைத்துக்கொள். இந்த அம்மா உனக்கு கூறிய இந்த வாக்குறுதியினை மறக்காமல் நீ தினம் தினம் உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். உன் வாழ்க்கையில் இதுவரை பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். அதில் நீ நிச்சயமாக வெற்றியும் பெறப்போகின்றாய். நான் உனக்குள்ளே இருந்து இந்த எல்லா விஷயத்தையும் நம்பிக்கையோடு செய்து கொடுப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியின் அர்த்தத்திலும் உன்னுடைய வெற்றி மறைந்திருக்கின்றது. இனி அது வெளிவர போகின்றது. என் குழந்தையே, இனி நீ ஒருபோதும் அழக்கூடாது. கடைசி நொடியில் கூட உனக்காக இந்த அம்மா வந்து உன்னை நான் நிச்சயமாக காப்பாற்றி விடுவேன். என் குழந்தைகளை நான் சோதித்து பார்ப்பேனே தவிர ஒருபொழுதும் நான் அவர்களை கைவிட மாட்டேன். என் தங்கமே, நான் தனியாக போராடுகின்றேன், நான் வெற்றி பெறுவேனா என்றெல்லாம் நீ நினைக்காதே. நீ தனியாக போராடி கொண்டிருப்பதே உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றிதான் என்பதனை நீ மறந்துவிடாதே. நீ தனி ஆளல்ல. உனக்குள் இந்த அம்மா நான் இருக்கின்றேன் என்பதை மறக்கக்கூடாது. நீ என்னை தேடி என்னுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று அவசியமில்லை. என்னை தேடி எங்கும் அலையவும் வேண்டாம். நான் உனக்குள் இருக்கின்றேன். நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன். நீ என்னை நினைத்தாலே போதும், உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன். உன் இல்லத்தில் அது மட்டுமல்ல, அனைத்து நல்ல நிகழ்வுகளிலும் நான் பங்கெடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். இப்போது நீ விரும்புகின்ற விஷயத்தை உன் இல்லத்தில் நடத்தித்தர
நான் காத்து கொண்டிருக்கின்றேன். இனி உனக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ செய்து கொண்டு வந்தால் போதும். உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாக மட்டும்தான் இருக்கும். உன்னிடம் பேசுபவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதனை ஆராய்ந்து பார்த்து நீதான் பழக வேண்டும். ஏனென்றால் உண்மையாக நேசிப்பவர்கள் உன்னிடத்திலே நடிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு எப்படி பழக வேண்டும் என்று கூட சரியாக தெரியாது. ஆனால் உண்மையில் உன்னிடத்தில் நடித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக பாசமாக பாசத்தை கொட்டி கொட்டி பேசுவார்கள். அங்கேயே நீ அவர்களை பற்றி புரிந்து கொள்ளலாம். என் குழந்தையே, எப்பொழுதும் கடந்த காலத்தை நினைத்து நீ வேதனைப்படுவதையெல்லாம் விட்டுவிடும். இனி வரும் காலங்களை நினைத்து நீ நிம்மதியாக இருக்க வேண்டும். உன்னுடைய எதிர்காலத்தை நான் நல்ல முறையில் உருவாக்கி கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். என் தங்கமே, இனி ஒரு பொழுதும் நான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். அனைத்துமே உனக்காக உன்னுடைய அம்மா உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுகின்றேன் என்பதை நீ தீர்க்கமாக நம்ப வேண்டும். விரைவில் நீ நினைக்கின்ற அந்த மங்களகரமான காரியம் உன் வீட்டிலேயே நல்லபடியாக நடைபெறப் போகின்றது. அதற்காக நீ எப்பொழுதும் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். என் செல்லமே, இந்த அம்மா உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரப்போகின்றேன். அது மட்டுமல்ல, உன்னுடைய நீண்டகால தட்டிக்கழிப்புகளும் இப்பொழுது நிச்சயமாக இனி உன் கஷ்டங்கள் வந்துவிட்டது என்று நீ ஒரு பொழுதும் அழுகாதே. உனக்கு வலிகளை கொடுப்பது உன்னை வலிமைப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை புரிந்து கொள். உனக்கு ஏற்படுகின்ற வலிகளும் வேதனைகளும் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அடித்தளம் என்பதனை மறந்துவிடாதே. உன் வாழ்க்கையில் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் அம்மா உன்னை உயரத்தில்தான் வாழ வைக்கப் போகின்றேன். நீ பட்ட வலிகளும் வேதனைகளுக்கும் பதில் உனக்கு அங்கேதான் கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய துயரங்கள் எல்லாம் முடிவு பெற போகின்ற நேரம் வந்துவிட்டது. இனி எப்பொழுதுமே நல்ல காலம் மட்டும்தான் என்பதனை உணர்ந்து கொள்ளப் போகின்றாய். என்னுடைய பரிபூரண ஆசி உனக்கு எப்பொழுதுமே இருக்கின்றது. இனி உன் குடும்பத்திற்குள் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆலோசனை செய்து பார். நிச்சயமாக உன்னுடைய பிரச்சனை எல்லாம் தீர்க்கப்பட்டு விடும். எல்லோரும் தனித்தனியாக நின்று ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்பதனால் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அனைவரும் ஓரிடத்தில் கலந்து ஒன்றாக ஒரு விஷயத்தை பேசி முடிவெடுத்தால் நிச்சயமாக நல்லதொரு தீர்வு உங்களுக்கு கிடைத்துவிடும். உன்னுடைய செயல் நிச்சயமாக நல்லபடியாக வெற்றி பெற வேண்டுமானால் உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமை என்பது மிகவும் அவசியம் என்பதனை நீ மறந்துவிடாதே. இப்போது நீ செய்ய நினைக்கின்ற விஷயம் உன் குடும்பத்தின் ஒற்றுமையினால் மட்டுமே சாத்தியமாகும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த அம்மா உனக்கு நான் கொடுத்திருக்கின்ற இந்த கால நேரமானது நீ குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருந்து இந்த காரியத்தை நடத்துவதற்கு முன்வர வேண்டும். உனக்கான கால நேரம் வந்துவிட்டதால் இந்த காரியத்தை நீ இப்பொழுது செய்கின்ற பொழுது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக முடிந்துவிடும் என்பதனை நம்பிக்கையோடு நம்ப வேண்டும். இந்த அம்மா உனக்கு வழங்குகின்ற மிகப்பெரிய அறிவுரையும் அதுதான். எல்லாம் நன்மைக்கத்தான் என்று சொல்லும்போதே நீ புரிந்து வைத்துக்கொள். உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் நான் துணையாக இருந்து செய்து கொடுப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.